Welcome back to Office Automation Lab. Exercise number 10. Exercise number 10. Employee salary detail with using Excel. Okay. So in previous classes, we already discussed how to calculate sum of all columns with using of some member function. Okay, some mathematical function used in Excel. Okay. Now we calculate employee details. So here we mentioned the different header. So serial number, name, employee ID, basic pay, DA, earnings allowance, HRA, house rent allowance, CCA, cumulative allowance, gross salary, GPF எவ்வளோ, okay, KGID, then LIC எவ்வளோ கட்டுறாங்க, ஸோ டோட்டல் டிடக்ஷன்ஸ் என்னென்ன, okay, total deductions, the GPF, KGID, LIC எல்லாம் deductions. So total deductions என்ன, so gross pay இருந்து இந்த deduction கழிச்சோம் அப்படின்னா we getting the net salary. Okay, so how to create this, how to prepare the employee salary detail with using of Excel format. Okay, here we already give how to calculate DA, HRA, CCA. Okay, so DA na how many percentage, எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து டிஏ அப்படிங்கிறத ஏற்கனவே என்ன செஞ்சுருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க. பர்சன்டேஜ் டிஏ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து 17% கொடுத்துட்ருக்கு. ஸோ 17% டிஏ அது மாதிரி என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க 17% டிஏ. இப்போ இங்கே நம்ம எக்ஸசைஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஏ வந்து 60% கொடுத்துருக்குறாங்க, ஹச்ஆர்ஏ வந்து 7.5% கொடுத்துருக்குறாங்க. தென் யூ கால்குலேட் த வாட் இஸ் தட், அதே போல் சிசிஏ வந்து டிஃபால்ட்டாக 100 ருபீஸு. கிராஸ் சேலரிங்கும் போது பேசிக் டிஏ ஹச்ஆர்ஏ சிசிஏ வந்து டோட்டல் பண்ணோம் அப்படின்னா யூ கெட்டிங் த கிராஸ் சேலரி. ஓகே, தென் வந்து ஜிபிஎஃப் வந்து இங்கே வந்து 7% ஆஃப் பேசிஸ் கொடுத்துருக்காங்க, ஜிஐடி வந்து 8% ஆஃப் பேசிக் வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஓகே, எல்ஐசி அப்படிங்கிறது வந்து நம்ம பே பண்ணுறது, மந்த்லி வந்து நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பே பண்ணலாம். எல்ஐசியில் ப்ரீமியம் வந்து 1000, 1500, 2000 இது மாதிரி வந்து எல்ஐசி ப்ரீமியம் பே பண்ணலாம். ஸோ இந்த ஜிபிஎஃப், கேஜிஐடி, எல்ஐசி இது மூணையும் வந்து டோட்டல் பண்ணி அதுதான் வந்து டோட்டல் டிடக்ஷன்ஸ். ஸோ அந்த டோட்டல் டிடக்ஷனை கிராஸ் பேலேருந்து கழிச்சோம் அப்படின்னா வி கெட்டிங் த நெட் சேலரி. ஓகே, ஸோ இதுதான் வந்து கால்குலேஷன். ஓகே, நீங்கள் வந்து இதனுடைய கொஷின்ஸ் வந்து உங்களுடைய என்ன சொல்கிறது எக்ஸசைஸ், லேப் எக்ஸசைஸில் வந்து கொடுத்துருப்போம். அதை நீங்கள் கோத்ரூ பண்ணிட்டு இந்த டேபிள் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகே, இப்போ ஹவ் டு ப்ரிப்பேர் திஸ் டேபிள் வித் யூசிங் ஆஃப் எக்ஸல். ஓகே, எப்பயும் போல் நம்ம சேம் we are opening a new Excel format. Okay, so here you give the employee salary detail. Okay, center the nano center employee salary details, salary details. Okay, employee salary details. Okay, இப்போ வந்து நான் creating the rows. ஸோ ஹெட்டிங் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சீரியல் நம்பர், செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேம் எல்லாமே கேப்ஸ்னா கேப்ஸ் ஆன் பண்ணிக்கங்க, நேம். தென் தேர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட் இஸ் தட் ஐடி, எம்ப்ளாயி ஐடி. தென் அந்த எம்ப்ளாயோட பேசிக் எவ்வளோ அமௌண்ட்டு, தென் டிஏ கால்குலேட் பண்ணணும், தென் ஹெச்ஆர்ஏ கால்குலேட் பண்ணணும், தென் சிசிஏ வந்து 100 டிஃபால்ட்டு. தென் அதுக்கப்புறம் வந்து வி ஃபைண்ட் த கிராஸ் சேலரி. அதுக்கப்புறம் வந்து ஜிபிஎஃப் கால்குலேட் பண்ணணும். ஸோ கேஜிஐடி இது ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி, தென் எல்ஐசி, தென் வந்து டோட்டல் டிடக்ஷன், டிடெக்ட். ஓகே, தென் நெட் பே, அவ்வளோதான். ஸோ இது வந்து இப்போ உதாரணத்துக்கு சீரியல் நம்பர் 1. ஸோ நேம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் வந்து நிர்மல், எம்ப்ளாயர் வந்து 101. ஓகே, இவருடைய பேசிக் வந்து
14,000. So 14,000 basic. So இப்போ now calculate the DA. DA என்ன சொல்லியிருக்கோம் 60% of DA அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன செய்யணும் ஈக்குவல் டு சம் ஆஃப் இந்த இதான் பேசிக் வந்து என்ன செய்யணும் இன்ட்டு ஓகே இன்ட்டுனா ஸ்டார் இன்ட்டு 60% 160னா அது வந்து கன்வெர்ட் பண்ணும்போது 0.60 ஸோ 60%. அப்போ வந்து இப்போ என்ட்ரு அடிச்சிங்க அப்படின்னா யூ கெட்டிங் தட். அப்போ அது நான் 14,000 ரூபாய்க்கு 60% வந்து டிஏ பார்த்தீங்கன்னா 8,400. ஓகே ரைட். நெக்ஸ்ட்டு ஹெச்ஆர்ஏ எத்தனை பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணணும்? ஹெச்ஆர்ஏ வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து ஹெச்ஆர்ஏ வந்து 7.5 வந்து பேசிக்கில் 7.5. அப்போ வந்து அதே போல் ஈக்குவல் டு போகிறோம் சம்மில் எந்த இது பேசிக்கு ஸோ மல்டிபிள் பண்ணும்போது ஸ்டாரு பாயிண்ட் அதாவது 7.5 அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா 100% கால்குலேட் பண்ணும்போது 0.075 7.5 வந்து கன்வெர்ட் பண்ணும்போது 0.075. ஓகே ஸோ க்ளோஸ் என்டர். ஓகே 1050. நெக்ஸ்ட் சிசிஏங்கிறது வந்து நார்மலாக எல்லாத்துக்கும் 100 rupees கொடுப்பாங்க. ஸோ 100 rupees. ஓகே ரைட். இப்போ இந்த கிராஸ் சேலரி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா நான் சம் பண்ணணும். என்னென்ன சம் பண்ணணும்? பேசிக்கு டிஏ ஹெச்ஆர்ஏ சிசிஏ. அப்போ எகெயின் ஈக்குவல் டு சம் ஆஃப் இந்த சம் கொடுத்துட்டு என்ன செய்கிறேன் இதை ட்ராக் பண்ணணும். அப்படி காப்பி பண்ணி ட்ராக் பண்ணீங்க அப்படின்னா போதும். ஓகே ஜஸ்ட் என்டர் கால்குலேட்டிங் டோட்டல். அதுக்கப்புறம் ஜிபிஎஃப் எத்தனை பர்சன்டேஜ்? ஜிபிஎஃப் வந்து 7% கால்குலேட் பண்ணணும். இதில் பேசிக்கில் இருந்து. ஸோ ஈக்குவல் டு சம் பேசிக் எங்கே இருக்குது 14 அதாவது பேசிக் இன்ட்டு ஸ்டார் இன்ட்டு 7%ங்கும் போது 0.07 அதான் 7%. ஸோ ஈக்குவல் டு இது கால்குலேட்டட். கேஜிடி அப்படிங்கிறது 8 எத்தனை பர்சன்டேஜ்? கேஜிடி வந்து 8%. ஓகே அப்போ அதே போல் ஈக்குவல் டு சம் ப்ராக்கெட்டில் அந்த பேசிக் எவ்வளோ செலக்ட் பண்ணிக்கிறேன். தென் இன்ட்டு ஸ்டார் போட்டுக்கிறேன். ஸ்டார் போட்டுட்டு தென் 8% அப்படிங்கிறது 0.08% கொடுத்து ஈக்குவல் கொடுத்து கெட்டிங் ஆன்சர். தென் எல்ஐசி வந்து நான் வந்து இவர் வந்து 1200 rupees எல்ஐசி பே பண்ணுறாரு. ஓகே இப்போ டோட்டல் டிடக்ஷன் என்ன? டோட்டல் டிடக்ஷன் வந்து சம் அப்படின்னு போட்டு டிடக்ஷன் என்னென்ன ஜிபிஎஃப்லேருந்து செலக்ட் பண்ணிக்கணும். சிபிஎஃப் செலக்ட் பண்ணிவிட்டு ஆன்சர் பார்த்தீங்கன்னா டோட்டல் டிடக்ஷன். அப்போ நெட் பே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நெட் பே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈக்குவல் டு சம் கிராஸில் இருந்து டோட்டல் டிடக்ஷனை கிடைக்கலாம். சம் கிராஸ் எவ்வளோ இவ்வளோ மைனஸ் போட்டு டிடக்ஷன் எவ்வளோ 3,300. ஸோ இதை கொடுத்து க்ளோஸ் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி என்டர் பண்ணிங்கன்னா யூ கெட்டிங் த நெட் பே. தட்ஸ் ஆல். ஓகே ஸோ இதே போல் இப்போ சப்போஸ் செகண்ட் எம்ப்ளாயி பேர் வந்து கமலா ஐடி வந்து 102. பேசிக் பே வந்து அவங்க வந்து 22,000 நம்புறாங்க. ஸோ இந்த 22,000க்கு டிஏ கால்குலேட் பண்ணணும். ஜஸ்ட் இந்த இடத்துல வச்சு நீங்கள் இந்த பாயிண்ட்ஸ் வச்சு நீங்கள் டபுள் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா போதும் டிஏ கால்குலேட் ஆயிரும். அதே போல் இந்த இடத்துல வச்சு ஆச்சாரியை கால்குலேட் ஆயிரும். ஸோ இங்கேருந்து டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இது ஸோ இங்கே வந்து கிராஸ் சேலரி கால்குலேட் ஆயிரும். அதே போல் இல்லை அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் என்ன செய்யலாம் இது எல்லாத்தையும் இப்படி காப்பி பண்ணிட்டு இந்த கார்னரில் வந்து நீங்கள் என்ட்ரு வச்சுன்னா everything is perfect. ஓகே ஸோ இப்போ பாருங்கள் மூணாவது கேண்டிடேட் 3. ஸோ இவங்க பேர் வந்து கலா. இவங்களுடைய நம்பர் வந்து 103. ஸோ இவங்களுடைய பேசிக் பே வந்து 40,000 வச்சுக்கோம். இப்போ ரிமைனிங் எல்லாமே கால்குலேட் ஆகணும் அப்படின்னா ஜஸ்ட் இங்கேருந்து அப்படியே ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கார்னரில் இருக்குல்ல இந்த கார்னரில் வச்சு நீங்கள் டபுள் என்ட்ரி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன செஞ்சிடும் அந்த கலா உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் வந்து ஃபில் ஆகிடும். இப்போ பாருங்கள் இந்த இடத்துல வச்சு இந்த புள்ளியில் வச்சு டபுள் என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா ஓகே இதே போல் வந்து நீங்கள் எத்தனை எம்ப்ளாய்க்கு வந்து டீட்டெயில் க்ரியேட் பண்ணுமோ அத்தனை எம்ப்ளாய்க்கு நீங்கள் டேட்டா க்ரியேட் பண்ணிவிட்டு ஸோ எகெயின் யூ கோ டு ஃபார்மேட். ஸோ டேபிள் பார்டர்ஸ் கொடுத்துருங்க. ஓகே அதே போல் இதனுடைய சைஸு ஃபார்மேட் எல்லாம் உங்களுக்கு தேவையான மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கலர்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் த வே டு கிரியேட்டிங் த எம்ப்ளாயி சேலரி டீட்டெயில். ஓகே ஸோ அது வந்து நீங்கள் வந்து எஃபெக்டிவாக நீங்கள் என்ன செய்யலாம் கிரியேட் பண்ணலாம் யூஸ் பண்ணலாம். ஸோ
that is a lab exercise number 10. Okay, ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து லேப் எக்ஸசைஸ் 11. இந்த 11 அதே போல் 11 வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டோட ரிசல்ட் பாஸ் ஆர் ஃபெயில் அப்படின்றத நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.